Hi friends, welcome back to my channel Centimeter. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டூ வீலர் லைசென்ஸ் வாங்குறதுக்காக 8 போடுறது எப்படி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பேசலாம். டூ வீலர் கியர்லெஸ் வண்டிக்கு நீங்கள் லைசென்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 16 வயசு முடிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். டிரைவர் லைசென்ஸ் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் லேர்னர்ஸ் லைசென்ஸ் அதாவது எல்எல்லுக்கு அப்ளை பண்ணணும். இதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த லேர்னர்ஸ் லைசென்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு தான், அதாவது 30 டேஸ் கழிச்சு தான் நீங்கள் டிரைவர் லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ணவே முடியும். இந்த 30வது நாள்லேருந்து 180 நாளுக்குள்ளார நீங்கள் டிரைவர் லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட எல்எல் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும் அதுக்குள்ளார. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் முதல்ல இருந்து இந்த ப்ரொசீஜரை செய்ய வேண்டியிருக்கும். இப்போ எல்எல் வாங்கி 30 நாளுக்குள்ளே ஓரளவுக்கு நல்லா நீங்கள் வண்டி ஓட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிரைவர் லைசென்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு டிரைவிங் டெஸ்ட்டுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் உங்கள் டூ வீலரோட ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் நீங்கள் இந்த டெஸ்ட் எடுத்துக்க வேண்டி இருக்கும். இதில் வந்துட்டு தான் 8 போட சொல்லுவாங்க. அது ஏங்க 8 போட சொல்லி டிரைவர் லைசென்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த 20 மீட்டருக்குள்ளே இருக்க அந்த 8 ஷேப்பை நீங்கள் வந்துட்டு கீழே காலை ஊனாமல் உங்கள் வண்டியில் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் அந்த வண்டிக்குரிய கண்ட்ரோலும் பேலன்ஸும் உங்களுக்கு நல்லாவே கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதா மீனிங். அதனால தான் 8 போட சொல்லி டிரைவர் லைசென்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காலியான கிரவுண்டோ அல்லது காலி இடமோ பக்கத்தில் கிடைச்சதுன்னா அங்கே போய் நம்ம இந்த மாதிரி 8 ஷேப் வரைஞ்சிக்கலாம். சும்மா நம்ம குச்சியில் போட்டாவே போதும் இல்லைங்களா. இது வந்து நான் வீடியோவுக்காக உங்களுக்கு வந்துட்டு அந்த கோலப்படி வச்சு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது இந்த என்ட்ரி வழியாக நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணும்போது அழகாக அந்த கர்வ்ஸ் வந்துட்டு ஈஸியாக டர்ன் பண்ணுறதுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால. இனிஷியலாக ட்ரை பண்ணும்போது சில பேருக்கு இப்படி தாங்க வரும், அது சகஜம்தான். ஆனால் நீங்கள் மனசை தளர விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ட்ரை பண்ணுற டைமிங் வேணால், அந்த ஹவர்ஸ் வேணால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லாங் ஆகலாமே ஒழிய கண்டிப்பாக இது வராமல் போகிறதே இல்லை. எல்லாருக்குமே டக்குன்னு 8 போட வந்துடாதுங்க. அதனால் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் காலை வந்துட்டு ரொம்ப வளையும் போது மட்டும் ஊனிக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த 8க்குள்ளார அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஃபாஸ்ட் ட்ரைலேயே ஒர்க் அவுட் ஆகிடும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ஸ்லோவாக பண்ணும்போது தான் அது வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அடுத்ததாக ஸ்லோவாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். சைக்கிளில் ஸ்லோ ரேஸ் போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். இதில் வந்துட்டு ஒரு சிக்கல் என்னன்னா ஆக்சிலேட்டரை நீங்கள் வந்துட்டு ரைஸ் பண்ணி லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு 4-5 தடவை 8 போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த கண்ட்ரோலும் கைக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுற வேண்டிய விஷயம் என்னென்னா காலை கீழே ஊனாமல் நீங்கள் வந்து அந்த டர்ன் எடுக்கிறது மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 முறை நீங்கள் வந்துட்டு காலை கீழே ஊனாமல் 8 போட ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை சக்ஸஸ் ஆகிடும். நார்மலாக எல்லாருக்குமே ரைட் டு லெஃப்ட் வளையும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் டு ரைட் வளையும் போது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்க மாதிரி கஷ்டப்படுவோம். அதுவும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக ஸ்மூத்தாக கிடச்சிடும் உங்களுக்கு. 8 மட்டும்தான் போட சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அப்படி கிடையாது. ரோட் சிக்னல்ஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஹேண்ட் சிக்னல்ஸ் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு கூட பார்க்கலாம். அல்லது இண்டிகேட்டர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கூட செக் பண்ணுவாங்க. இந்த டிரைவிங் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிரைவர் லைசன்ஸ் போஸ்டரில் உங்கள் வீடு தேடி வந்துடும். சப்போஸ் ஒருவேளை இந்த டெஸ்ட்டில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா திருப்பவும் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு நாள் வர சொல்லி கூட பண்ணலாம். திரும்பவும் ஆர்டிஓ ஆஃபீஸ் அலையிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இந்த 8 போடுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம்னா டிரைவர் லைசன்ஸை ஒரே டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி வாங்கிடலாம் இல்லையா.
இந்த வீடியோ 8 போட பயந்துட்டு இருக்கவங்க நிறைய பேத்துக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பழைய வீடியோ 2 வீலர் டிரைவிங் லெசன்ஸ் இருக்கு இல்லையா, கியர்லெஸ் வண்டி, அந்த வீடியோவில் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ட்டு, அதுக்கான டிப்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. உள் ரோடுகளையும் சைடு ரோடுகளையும் நீங்கள் நல்லா வண்டி ஓட்ட பழகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மெயின் ரூட்டுக்கு போகணும். ஹேண்டில் பாரை ஷேக் பண்ணாமல் ஓட்டுறது, இண்டிகேட்டரை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். அதுவும் இல்லாமல் ஹார்ன் கரெக்டாக கொடுக்குறோமா அப்படிங்கிறதும் நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மெயின் ரோட்டுக்கு போகலாம். மெயின் ரோட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது அவசியம். அதுவும் இல்லை 16 வயசு முடிஞ்சு நீங்கள் லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் அவசியமான விஷயம்தான். மெயின் ரோட்டில் போகும்போது பெரிய வாகனங்களுக்குரிய நீங்கள் இடத்த வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எப்பயுமே லெஃப்ட் சைடில் போங்க. அதுக்காக நடப்பாதைக்கு ஒட்டி ரொம்ப போயிடாதீங்க. அது பின்னாடி நடக்கிறவங்களுக்கு ரொம்பவே சிரமமாயிடும். மெயின் ரோட்டில் ஓட்ட ஆரம்பிக்கிற ஒரு 10 நாளைக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்பீட் லிமிட் 20 to 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டியோட கண்ட்ரோல் மொத்தமும் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த பயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களையும் அறியாமல் நீங்கள் ரொம்ப நல்லாவே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்களே நினச்சி பார்ப்பீங்க, இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நம்ம இவ்வளோ பயந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.